பண்புடை பெரியர் உன்னை ஒருவன் வலக்கரத்திலே அறைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு என்கிறார் இயேசுபிரான். மத்தேயு 5:39. இயேசுபிரானின் அந்த பொன்மொழியின் அருமையை நாம் உணர வேண்டுமானால் எந்த பின்னணியிலே அப்படி சொன்னார் என்று பார்க்க வேண்டும். பழங்காலத்து போர் முறைகள் எவ்வளவு காட்டுமராண்டித்தனமாக இருந்தது பாருங்கள். அக்காலத்து அசீரிய தோற்றவர்களின் முகத்திலே காரி துப்புவார்கள், தாடியை பிடித்து எடுப்பார்கள், தலையில் மிதிப்பார்கள், கண்ணை பிடுங்குவார்கள், பல்லை உடைப்பார்கள். ஏன் தமிழ் இலக்கியத்திலே இந்த பல்லுடைக்கும் காட்சி வருகின்றது. நற்றிணை 18 அகநானூறு 211. கலிங்கத்து பரணியில் தமிழன் கலிங்கனை பந்தாடிய விதம் வருகின்றது. இதோ நம் கருணாகர தொண்டைமான் முன் கலிங்க மன்னன் அனந்தவர்மன் புறமுதுகிட்டு ஓடுகின்றான். அப்போது கலிங்க வீரருடைய பிணங்கள் புதைப்பாரின்றி கிடந்தன கருவாடு போல. என் மைசூருக்கும் மதுரைக்கும் இடையே மூக்கறுப்பு போரே நடந்தது. அது தெரியுமா? வார் ஆஃப் த நோசஸ். இங்கிலாந்து நாட்டில் நடந்தது வார் ஆஃப் த ரோசஸ், இங்கே நடந்தது வார் ஆஃப் த நோசஸ். எப்படி? முதலிலே மைசூர்காரன் தமிழ்நாட்டவனுக்கு மூக்கறுத்து விட்டான் 1656 சத்தியமங்கலம் என்ற இடத்திலே. உடனே மதுரை நாயக்கர் ராமநாதபுரம் சேதுபதியின் உதவியை நாடினார். படையுடன் வந்தார் ரகுநாத சேதுபதி. மைசூர் படை வீரர்களை பந்தாடினர். நாயக்கர் படையும் தேவர் படையும் இணைந்து அன்று மைசூர்காரன் செய்ததற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக மைசூர்காரனுக்கு மூக்கறுத்து விட்டான் தமிழன். திண்டுக்கல் பகுதியிலே மைசூர்காரனுடைய பிணங்கள் புதைப்பாரின்றி கருவாடு போல கிடந்தன. அந்த பகுதிதான் இன்னும் கருவாட்டு பொட்டல் என்று அழைக்கப்படுகின்றது. பைபிளிலும் கருவாட்டு பொட்டல் காட்சி வருகின்றது. இசையா 34:3, எரேமியா 9:22. இப்படி பல காலமாக மனிதன் ஈவு இரக்கமின்றி எதிரியை பழி வாங்கினானே. இந்த பின்னணியில்தான் பழிவாங்கும் படலத்தை படுகொலி தோண்டி புதைத்தார் இயேசுபிரான். இப்போது இஸ்ரேல் காசா பகுதியை கருவாட்டு பொட்டலாக்கி வருகின்றது அல்லவா? நெதன்யாகுவே, புத்தாண்டிலாவது பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்ற சிந்தனை மலராதோ?